Hey guys, so good morning. ஸோ போன வீடியோ நம்ம வந்து டிக்ஷனரி எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் எப்படி வந்து நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்மளுடைய ப்ரோக்ராமிங்ல அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வச்சு பார்க்க போகிறோம். ஓகே, இது நம்மளுடைய ரியல் லைஃப்லையும் சரி ப்ரோக்ராமிங்லையும் சரி ரொம்ப முக்கியம். ஓகே, அதுதாங்க இஃப். ஓகே, இந்த இஃப் அப்படின்னா இருந்தால், இது வந்து நிறைய பேருக்கு கனவு, நிறைய பேருக்கு பயம். கரெக்டா? ஸோ இப்படி இருந்தால், என் வாழ்க்கை இப்படி இருந்தால் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கனவா இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு ஒரு பயமா இருக்கும், என் வாழ்க்கை இப்படி இருந்தா. ஸோ அந்த இஃப் அப்படிங்கிறத நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்து தான் அதோட அவுட்கம் இருக்கு. ப்ரோக்ராமிங்லையும் அந்த இஃப் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல், ரைட்டா? இந்த இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய மொத்த கற்கும் முறை, ரைட்டா? நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடியும் ஒரு இஃப் இருக்கு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு குழந்தை ஒன்று பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நியூ பார்ன் பேபி, எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை என்ன செய்யுன்றீங்க? இட்ஸ் ஜஸ்ட் கிரைஸ். ஓகே, எப்போ அழுகை நிப்பாட்டும்? அதுக்கு பால் கொடுத்தா அழுகை நிப்பாட்டும். கொஞ்சம் வளர்ந்துடுச்சு, ஸோ அந்த குழந்தை கத்துக்க ஆரம்பிக்குது. எப்படி கத்துக்க ஆரம்பிக்கும்? முதல்ல அந்த குழந்தை ஒரு இமேஜை பார்க்குது, ஒரு இமேஜையோ ஒரு பொருளையோ அந்த குழந்தை பார்க்குது. அந்த குழந்தை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஓகே, இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஒரு நாயோட இமேஜை பார்க்குது. ஓகே, ஸோ யாரோ ஒருத்தர் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஓகே இட் இஸ் அ டாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை தடவை நீங்க இந்த இமேஜை காமிச்சாலும் அந்த குழந்தை என்ன சொல்லும்? டாக் அப்படின்னு சொல்லி சொல்லும். எப்போ சொல்லும் அந்த டாக்? இஃப் தட் இமேஜ் இஸ் அ டாக். ரைட்டா? அதே மாதிரி நீங்க இப்ப அந்த குழந்தைக்கு வந்து கேட் சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஓகே, அந்த கேட் இமேஜை காமிச்சிங்கன்னா கேட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஜம்பிள்டு செட் ஆஃப் இமேஜஸ் கொடுப்பீங்க, ரைட்? அதுல நம்ம என்ன சொல்லுவோம் இந்த குழந்தைகிட்ட? ஹே, இதுல எதெல்லாம் கேட் அப்படிங்கிறத நீ எடுத்துக்கூட, இல்ல எதெல்லாம் டாக் அப்படின்றத எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணும்? எதெல்லாம் கேட் ஆர் டாகோ அதை வந்து அது பாயிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்படிதான் நம்மளுடைய லேர்னிங் ப்ராசஸ் ஆரம்பத்துல இருந்து இருக்கு. மிஷின் லேர்னிங்கும் அதே மாதிரி தான், ரைட்டா? நீங்க ஒரு மிஷின் லேர்ன் பண்ணது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது அப்படின்னா இட்ஸ் த சேம் திங். ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்புட் நமக்கு கொடுக்கும். நாம என்ன சொல்லுவோம்? இந்த அவுட்புட் கரெக்டா தப்பான்றதை அதுக்கு சொல்லுவோம், ரைட்? இஃப் த அவுட்புட் இஸ் ரைட், இஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் அக்யூரசி இஸ் ரைட், த சிஸ்டம் கண்டினியூஸ். இஃப் இட் இஸ் ராங், த சிஸ்டம் கரெக்ட்ஸ் இட்செல்ஃப், goes back, corrects itself and proceeds further. இப்படித்தாங்க உங்களுடைய இஃப் கண்டிஷன், ரைட்டா? வாழ்க்கையில நம்ம இஃப் எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ப்ரோக்ராமிங். எந்த அளவுக்கு நம்ம ஸ்மார்ட்டா இஃப் யூஸ் பண்றோமோ நம்மளுடைய ப்ரோக்ராமிங் அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த இஃப் தான் நம்ம வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நீங்க இங்க இருந்துதான் உங்களால வந்து உங்களுடைய ப்ரோக்ராமை கண்ட்ரோல் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வாட் இஃப். ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய பல பேரோட லைஃப். வாட் இஃப் மை லைஃப் வாஸ் ஸோ குட், வாட் இஃப் ஐ ஹேட் அ crore rupees. ஓகே, என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருந்திருந்தா, ரைட்? ஸோ அது வந்து ஒரு சிலருக்கு ஆஸ்பிரேஷன். இன்னும் ஒரு சிலருக்கு வாட் இஃப் அன்னைக்கு நான் பைக்ல கீழே விழுந்திருந்தா. ஸோ அந்த இஃப் அப்படிங்கிறத நீங்க எங்க யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் அதோட அவுட்கமும் வரும், ரைட்டா? எக்ஸாக்ட்லி ப்ரோக்ராமிங்ல அதே மாதிரிதான். இந்த இஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு எஸ் ஆர் நோ கண்டிஷன் தான் கொடுக்கும். எப்போ நீங்க ஒரு இஃபோட அவுட்புட் எடுத்தாலும் எஸ் ஆர் நோ. ஓகே, அந்த எஸ் ஆர் நோ பேஸ் பண்ணி தான் அதை சுத்தி நம்ம நிறைய பண்ணிருப்போம். இந்த குழந்தையோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு டாகா கேட்டா? நீங்க என்ன வேணாலும் யோசிங்களேன். யூ கேன் ஹாவ் அ லாட் ஆஃப் தாட்ஸ் அரவுண்ட் இட். ஓகே, எத்தனை இஃப் கண்டிஷன் போட்டாலும் அந்த இஃப் கண்டிஷனுக்கு அவுட்புட் எஸ் அல்லது நோ அப்படிங்கிறது தான் வரும். ஸோ இஃப் கண்டிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு பூலியன் வேல்யூ தான் அவுட்புட்டா வரும், ரைட்டா? ஸோ இந்த இஃப் கண்டிஷன் நம்ம இவ்வளவு தூரத்துக்கு இது பண்ணிட்டோம். ஸோ ப்ரோக்ராமிங்ல இந்த இஃப் கண்டிஷன் எப்படி நடக்குது, எந்த சினாரியோல நம்ம வந்து ஒரு இஃப் கண்டிஷன் எடுக்கிறோம்? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், ரைட்? ஒரு யூசர்ல இருந்து ஒரு ஏஜ் வாங்குறீங்க. ஸோ என்னுடைய ப்ரோக்ராமை நீ யூஸ் பண்ணணும்னா யூ ஷுட் பி அபவ் 18 years. இல்லை, நீ ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் 18 இயர்ஸ்க்கு மேல இருந்தா தான் யூ ஆர் அ மேஜர், நீயா ஓப்பன் பண்ண முடியும். நீ மைனரா இருந்தா ஒரு கார்டியனுடைய சிக்னேச்சர் வேணும்.
இதை நம்ம சொல்றதுக்கு we should understand. ஓகே, ஒரு ரவுட்டிங் சிஸ்டம். இந்த இமேஜை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்ட்ரெயிட் ஃப்ளோ. ஓகே, உங்களோட கண்டிஷன் ஆக்சுவலா பாஸ் ஆகுது அப்படின்னா யூ வில் டைரக்ட்லி கோ தேர். உங்க கண்டிஷன் ஆக்சுவலா பாஸ் ஆகல, உங்களோட ஏஜ் 18 கீழே இருக்குன்னா யூ கேன் ஸ்டில் ஓப்பன் த பேங்க் அக்கௌண்ட், பட் எனக்கு ஒரு கார்டியனோட சிக்னேச்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் இருக்குது பாத்தீங்களா, இதுதான் இஃப். திஸ் இஸ் ஹவ் த சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ். ஓகே, அதனால தான் இதை வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஒரு யூசர் உங்களோட சிஸ்டம்குள்ள எப்படி நேவிகேட் பண்றாங்க அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னது, இந்த இஃப் கண்டிஷன். ரைட்டா? ஸோ இந்த இஃப் கண்டிஷனோட சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப பெருசுங்க. ஓகே, we use if conditions in multiple scenarios and there are multiple kinds of if statements. Okay, so வெறும் if இருக்கு, if else, if else if else. இந்த ஒன்னொன்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி நெஸ்டட் இஃப், ஓகே, அண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இந்த ஒன்னொன்னே நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வெறும் இஃப் கண்டிஷன். நம்ம ஒரு ரியல் சினாரியோ எடுத்துக்கலாம். நீங்க கடைக்கு போறீங்க, கடையில் போயிட்டு உங்க வீட்டில் என்ன சொல்லி விடுறாங்க, மாவு பாக்கெட் இருந்தால் மாவு வாங்கிட்டு வா. ரைட்டா? தோசை மாவு எல்லாம் வீட்டில் வாங்குவோம். மாவு பாக்கெட் இருந்தால் மாவு வாங்கிட்டு வா. தட் இஸ் இஃப் கண்டிஷன். இருந்தால், இஃப் மாவு பாக்கெட் இஸ் தேர், பை மாவு பாக்கெட். ரைட்டா? ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டின் வரும், மாவு பாக்கெட் இல்லைன்னா. ஓகே, ஏதாவது கண்டிஷன் சொல்லணும்ல. நீங்க ஒண்ணுமே சொல்லல அப்படின்னா டிஃபால்ட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு யூ அண்டர்ஸ்டாண்ட், டிஃபால்ட்டா நீங்க ஏதோ வேலையை பார்த்து வந்துருவீங்க. ரைட்டா? மாவு பாக்கெட் இல்லை. ஓகே, ஐ கோ டு ஷாப், மாவு பாக்கெட் கேட்குறேன், மாவு பாக்கெட் இல்லைன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க, சரி அப்போ சப்பாத்தி மாவு வாங்கிட்டு வந்துடும், ஆட்டா வாங்கிட்டு வந்துடும். தோசை மாவு இல்லைன்னா ஆட்டா மாவு வாங்கிட்டு வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். ஸோ இது இல்லை அப்படின்னா டிஃபால்ட் ஒரு கண்டிஷன் வைக்கிறீங்கல்ல, அதுதான் வந்து எல்ஸ். இஃப் எல்ஸ். அடுத்தது இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ். ஓகே, ஸோ எல்ஸ் இஃப் அப்படின்னு ஒன்றுனா என்ன சொல்றாங்க, கடைக்கு போ, மாவு பாக்கெட் வாங்கிக்கும். நம்ம அடுத்த கொஸ்டின், மாவு பாக்கெட் இல்லைன்னா, மாவு பாக்கெட் இல்லைன்னா மேகி வாங்கிக்கும். மேகியும் இல்லையா, இப்பி நூடுல்ஸ் வாங்கிக்கும். எதுவுமே இல்லை அப்படின்னா ஆட்டா மாவு வாங்கிட்டு வந்துடும். ஓகே, இது இஃப். கடைக்கு போய் மாவு பாக்கெட் வாங்கு, அது கீழே. எல்ஸ் இஃப் மாவு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மேகி பாரு, அதுவும் இல்லைன்னா இப்பி நூடுல்ஸ் பாரு, எதுவுமே இல்லை அப்படின்னா ஆட்டா வாங்கிட்டு வந்துடும். ஓகே, இதுதாங்க இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சேம் தான், ஒரே பிளாக் குள்ள தான் வரும். எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், எப்படி சீக்வன்ஸ் ஆகும் நான் சொல்றேன். உங்களோட இஃப் கண்டிஷன்ல ஒரு இஃப் கண்டிஷன் மேண்டேட்டரியா இருக்கும். எல்ஸ் இருந்தா இஃப் கண்டிஷனுக்கு அப்புறம் தான் உங்களுடைய எல்ஸ் கண்டிஷன் வரும். ஓகே, ஒரு இஃப் அண்ட் ஒரு எல்ஸ் தான் இருக்கும். ஆனா எத்தனை எல்ஸ் இஃப் வேணாலும் போட்டுக்கலாம். சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் இஃப், எத்தனை எல்ஸ் இஃப் வேணாலும் போட்டு லாஸ்ட்ல எல்ஸ். ரைட்டா? இதுதான் உங்களுடைய ஒரு ரெகுலர் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் கண்டிஷன். இஃப் மட்டும் இருந்தா கூட இந்த இது ஒர்க் ஆகும். இஃப் எல்ஸ் இருந்தாலும் ஒர்க் ஆகும். இஃப் எல்ஸ் இஃப் எல் இருந்தாலும் ஒர்க் ஆகும். ரைட்டா? இதுதான் உங்களுடைய கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதுல நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வரலாம். ஓகே, இப்போ அடுத்த வரதுக்கு முன்னாடி நாம இன்னொன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது இல்லையா, லெட்டஸ்டே நம்ம கிட்ட வந்து ஒரு 5 எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகே, ஒரு இஃப், 5 எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட், ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷன் செக் பண்ணிட்டே வருது. ரெண்டாவது எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் அந்த என்டையர் எல்ஸ் பிளாக்கையும் ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ரைட்டா? ரெண்டாவது மேட்ச் ஆயிடுச்சுன்னா மூணாவதுக்கு போகவே போகாது. தட் இஸ் பை டிஃபால்ட். ரைட்டா? ஸோ உங்களுடைய இஃப் கண்டிஷன் இப்படிதான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு இஃப்லே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இஃப் எல்ஸ் பக்கமே வராது. இஃப் பிளாக்குள்ள என்டர் ஆகும்போது எந்த பாயிண்ட்ல உங்களுடைய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த பாயிண்ட்ல அது எக்ஸிட் ஆயிடும். அதுக்கப்புறம் வர எல்லா கண்டிஷனும் மேட்ச் ஆனா கூட அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மேட்ச் ஆனதோட எக்ஸிட் ஆயிடும். ரைட்டா? இது இஃப் கண்டிஷனோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, அடுத்தது நெஸ்டட் இஃப். சரியா? இந்த நெஸ்டட் இஃப்ங்கிறது ஒரு இஃப் கண்டிஷனுக்கு உள்ள இன்னொரு இஃப் கண்டிஷன் வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், கடைக்கு போறீங்க, தோசை மாவு கேட்குறீங்க, தோசை மாவு இருக்குன்னு சொல்றோம். வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தோசை மாவுல இந்த பர்டிகுலர் பிராண்ட் இருந்தா வாங்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கேட்பீங்க, தோசை மாவு இருக்கான்னு கேட்பீங்க. இல்லாட்டி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. கடைக்கு போகிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்க,
தோசை மாவு எங்க இருக்குன்னு கேட்பீங்க, அவங்க காட்டுவோம் அங்க தோசை மாவு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் போடுவீங்க, நான் எனக்கு தேவையான அந்த பிராண்ட் இருக்கா, இல்ல பால் பாக்கெட்ல இருக்கும், ஆவின்ல கிரீன் வாங்கிட்டு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லுக் ஆவின் பால் இருக்கான்றது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. ஆவின் பால் இருந்தாதான் யூ ஹேவ் டு செக் கிரீன் கலர் ஆவின் பால் இருக்கான்னு. ஓகே, நம்ம கேட்கும் போதே ஆவின் கிரீன் இருக்கான்னு கேட்டா கூட கிரைட்டீரியா 2 கிரைட்டீரியா இருக்குதுல, அது ஆவின் பாலாவும் இருக்கணும், கிரீனாவும் இருக்கணும். இந்த இடத்துல தான் நம்மளுடைய லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் கூட வரும். அண்ட் ஆபரேட்டர்ஸ், the milk should be ஆவின் and the color should be green. ரைட்டா? இதை தூக்கி இந்த அண்ட் கண்டிஷன் தூக்கி நீ என்ன பண்ணலாம், ஒரு இஃப் கண்டிஷன் மில்க் இஸ் ஆவின் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு உள்ள இஃப் கண்டிஷன்ல கலர் இஸ் கிரீன் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள இன்னொரு இஃப் கண்டிஷன் இருக்கும். த சேம் ப்ராசஸ் உங்களால எத்தனை எல்ஸ் இஃப் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு இஃப் எல்ஸ் இஃப் எத்தனை வேணாலும் கடைசியாக எல்ஸ். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள இதே பிளாக் கண்டிப்பா இருக்கும். ரைட்டா? இதைத்தான் நம்ம நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த நெஸ்டட் இஃப்ங்கிறது ஒரு ட்ரில் டவுன் அப்ரோச்சுக்கு. அதாவது இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு டேட்டா ஒரு ரிப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா உங்களுக்கு எல்லா டேட்டாவும் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓகே இயர் 1 குவார்டர் மட்டும் எனக்கு கூட அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்போ இயர் 1 ரிசல்ட் மட்டும் உங்களுக்கு வரும். அதுல நீங்க ஃபர்தர் ட்ரில் டவுன் பண்ணணும். ஓகே, இயர் 1 ஓகே, ஸோ 2023 இயர், அது கூட எனக்கு குவார்டர் 1 2023 குவார்டர் 1 அந்த ட்ரில் டவுன் ஆப்ஷன்ஸுக்கு நீங்க யூஸ் பண்றது தான் இந்த நெஸ்டட் இஃப் கண்டிஷன். ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டும் இஃப் கண்டிஷனும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய இந்த இஃப் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டிஷனா செக் பண்ணணும். ரைட்டா? பட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எழுதும் போதே அதோடைய கிரைட்டீரியாவே கொடுத்துருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்கன்னு வைங்களா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்டே நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா அங்க என்ன ரிட்டர்ன் பண்ணோட செக் பண்ணுவீங்க. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5 நீங்க கொடுத்துருக்கீங்க, யூசர் ஒரு இன்புட் வாங்குறாரு. ஓகே, இஃப் தட் வேல்யூ இஸ் லெஸ் தேன் 5 அப்படின்னா ரிட்டர்ன் 1, இஃப் தட் வேல்யூ இஸ் லெஸ் தேன் 10 அப்படின்னா ரிட்டர்ன் 2 அப்படின்றத இஃப் கண்டிஷனுக்கு வெளியே நீங்க எழுதி வச்சிருவீங்க. ரைட்டா? அந்த வேல்யூவை எடுத்து நீங்க எழுதிக்கக்கூடிய ஸ்விட்ச் கேஸ்க்கு அகைன்ஸ்டா இப்போ ஸ்விட்ச் 1 அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்விட்ச் 1க்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ரைட்டா? ஸோ இது வந்து ஸ்விட்ச் கேஸ். ஓகே, ஸ்விட்ச் கேஸ்ன்றது நம்ம இஃப் கண்டிஷன் மாதிரியே தான். என்ன நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் யூ டோன்ட் ஹேவ் டு ஐட்ரேட் த்ரூ த என்டையர் ப்ராசஸ். ஓகே, ஃபர்ஸ்டே நீங்க டிஃபைன் பண்ணிடலாம். இப்போ யூசர் வந்து 10ன்னு கொடுக்குறாரு. ஓகே, 10ன்னா என்னது, இட் இஸ் ஒரு சி கேஸ் அப்படின்னா ஸ்விட்ச் சி அப்படின்ற கூடிய அந்த பிளாக் மட்டும் ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூட் ஆகிடும். இஃப் கண்டிஷனோட கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். இதுதான் இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் கண்டிஷன். ரைட்டா? ஸோ நம்மளுடைய இஃப் கண்டிஷன்ஸ் இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மார்ட்டா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து நல்லா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ query optimizations அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ டேட்டா பேஸ் வந்து இங்கே டேட்டா query பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட் எல்லா டேட்டாவையும் query பண்ணக்கூடாது. ஓகே, ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. உங்களுக்கு தேவையான டேட்டாவை மட்டும் query பண்ணணும். ஸோ தட் உங்களுடைய ப்ராசஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு இஃப் கண்டிஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ரோக்ராம்ஸ் பேசிக் ப்ரோக்ராமிங்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. பட் ஃபார் நவ் யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆஸ் அ யூசர் எப்படி நம்மளுடைய அப்ளிகேஷனுக்குள்ள பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அண்ட் அதில் மல்டிபிள் டைப்ஸ் இருக்கு. இஃப், நெஸ்டட் இஃப், ஸ்விட்ச் கேஸ். ரைட்டா? இது ஒன்னொன்னு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.